என்ஜாய் பண்ணி பாரு. இங்கே பாருங்க குடிக்கிறோம். இல்லைங்க. தீபக் சரண். ஓகே ஓகே. இங்கே பாருங்க குடிக்கிறோம். இதோ உள்ள போற எல்லாரும் பாருங்க. என்ன பூட்டி இருக்கா? இப்படி போறாங்க. இங்கிட்டு டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. இல்லாமல இருக்காது. இல்லை அவ்வளோ பேர் இருக்காங்களே. பாதை இல்லாமல இருக்காங்க. போய் இன்னொரு பாத்து இருக்காச்சு. எங்க தள்ளி இருக்காங்க. இப்போ உள்ள போனா இங்க மட்டும் தான் போக முடியும்னு நினைக்கிறேன் நம்மளால. அங்கிட்ட அடைச்சிருக்கு. அப்படியா? ஆளு இருக்காங்க உள்ள. இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா, க்ளீன் பண்ணிக்கிட்டு. ஆனா ஆளு இருக்காங்க. ஆளு இந்த சைடு போக முடியாது நினைக்கிறேன். நோட்ஸ் பார்த்து அப்புறம் என்னடா செய்ய? வீட்டுக்கு தான் போகணுமா? இல்ல, அங்கிட்ட வழி இருக்கு. நம்ம கேகே நகர் கேட்டப்ல அங்க வேணா போலாம். அங்க எங்கடா உள்ள சரி பண்ணிட்டு இருக்காங்கடா. அது இங்க மட்டும் தான் சரி பண்றாங்க. அங்கிட்ட அந்த இது இருக்குல்ல கேகே நகரா, நம்மளோட அந்த ராயல் என்ஃபீல்டு எய்தாப் எல்லாமே இது பண்றாங்க. ராயல் என்ஃபீல்டு எய்தாப்ல இதா இருக்கு. டோர் இருக்கு. அங்க ஒரு பார்க் இருக்கு. சொல்ற இங்கதான் மெயின் இடமே. ராயல் என்ஃபீல்டு எய்தாப்ல இருக்கு. ஓபன் பண்ணலையோ? போலாமா உள்ள? கேட்டு போக முடியல. வழி உள்ள வேற பார்க்கல. வேலை நோக்கிட்டு போகணும்னு பார்க்குறோம். ஆச்சு 4:13. டைம் 4:13 ஆயிட்டு. திறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் பார்க்க. அப்படியா இருக்கு? என்ன தாங்க முடியல. இதுக்கு தானே வந்திருக்கோம். வந்திருக்கியா? நீ வந்திருக்க, நான் வரல. அதனால நீங்க மட்டும் வீட்டுக்கு போயிருந்தீங்களோ? கொஞ்சம் போய் எந்த நிழல் இருக்குல்ல, வாங்க. நான் நடக்கிறேங்க பாருங்க. ஆள் நடக்கிறேன். அதெல்லாம் சொன்னல இங்கிட்டே கடை இருக்கா? அங்கிட்டு ஷூட்டிங் போதா? அப்படியா? என்னது ஷூட்டிங் இல்லடா, அந்த இடத்த இது பண்றாங்க. போட்டோ. அச்சி இங்க பாருங்க. இப்படின்னு போலாம். இங்க பாருங்க அச்சி. இந்த வழியா போயிடலாமாடா? இந்த வழியா? நீங்களா? ஐயோ, நான் உள்ளே வரல. அச்சி அப்படி போலாம். அங்க பாருங்க. அச்சி இந்த பாருங்க அச்சி. அழகா இந்த பாருங்க 2 கல்லை வச்சு பார்த்தே உருவாக்கி இருக்காங்க. 2 கல்லை வச்சு. அச்சி வாங்க போவோம். வாங்க பார்க்ல போவோம். அழகா 2 கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. நீங்க போங்க. யாராவது போங்க. எனக்கு என்ன விஷயம் தெரியும்? நான் சொல்லல. சொன்ன நிதிஷா ஒன்றும் முன்னாடி போவோம். இப்போ வேற எங்கடா போக? அந்த கடையும் க்ளோஸு. வந்து பானிபூரி சாப்பிட்டு நல்லா சுற்றிட்டு போகலான்னு நினச்சோம். அது என்னாச்சு? வாங்க நடங்க நடங்க. பாதல் பார்க்கு உள்ள ஒன்றுமே இல்லை. இன்னும் உள்ள ஒன்றும் இல்லை. ஷூட்டிங் ஓடிடுச்சு. என்ன அப்படியே போயிட்டு வருவோம். அங்க இருக்கான்னு பாப்போம். வாடா. அச்சாச்சு இப்படி வெளியே போலாம். இந்த வழி இந்த வழி இந்த வழி.
இங்க போ. என்னடா என்ன நீ மட்டும் நின்னுட்ட? போறாங்க, அசால்ட்டா போறாங்க. இதான் லாஸ்ட் இடமா? அப்புறம் அடப்பாவிகளா, அப்புறம் எதுக்குடா இங்கே வந்தோம்? உடச்சிட்டாங்க, எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. பார்க்கே உடச்சி ஏதோ ஒரு பில்டிங் கட்டிட்டு என்ன கிரியேட் பண்றாங்க. நீ என்ன எல்லா வழியும் க்ளோஸ் ஆன எல்லாரும் உள்ள தான் கிடக்காங்க. ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங்லாம் நடக்கலடா. அந்த பாருங்க போய் கேமரா பாதே இதான் போல. அவ்வளோதான் ஜி. இல்லை அங்கே தோண்டி போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சே அங்கிட்டு கேகே நகர் 8 ரோடு இருக்குல்ல, என்னடா ராயல் என்ஃபீல்டுக்கு 8 ஒரு வழி இருக்கு. தெரியுமா இல்லையா? தெரியும்ல. என்னடா எல்லாம் இருந்துச்சு இந்த சர்க்கிள் பண்றது. அதெல்லாம் அங்கேதான் காணும், எல்லாத்தையுமே காணும். இங்கதான் இருந்துச்சு, இங்கதானே இருந்துச்சு எல்லாம். ஆமா, எக்ஸசைஸ் செய்யற மிஷின்லாம் இருந்துச்சுடா. அது அங்க இருந்து அதான் இருக்குல்ல பாருங்க, குட்டி குட்டியா இருக்கு, பாய்தான் இருக்கு. நாங்க விளையாண்டோம், நிறைய இருக்கும். வச்சு வனாந்தரம் மாதிரி ஆயிட்டு வச்சு சும்மா ஒரு தர. அதான் அதை சரி பண்றாங்க. சுத்தமா என்ன என்ன சரி பண்றாங்க? பில்டிங் நடக்கணுங்க பாரு. அவங்க சும்மா நடக்கிறாங்க. எடுப்போம். ஓகே வாங்க, அந்த ஆறெல்லாம் எடுப்போம். அப்படியே வாராங்களே, மாடெல்லாம் நடந்து போகுது பாருங்களேன். நம்மளால 1 மணி நேரம் வெயில்ல இருக்க முடியல. மாடு வந்து ஃபுல் டேவும் வெயில்ல தான் இருக்கு. என்ன இப்படி பண்றான்? இது யாரு? நீதான். என்ன பண்ண? போட மாட்டான். 1 மணி நேரம் இவன் தான் நிக்கணும். இவன் எல்லாரையும் நின்றுட்டு இருக்கான். ஆமா அச்சே, இந்த வீடியோ யாரு எடுக்கிறா? எல்லாரும் தானே சேர்ந்து எடுக்கிறோம். எல்லாரும் தான் செக் பண்ணாங்க. மேட் பிரதர்ஸ் பார்த்து அவங்கள மாதிரிலாம் பண்ணலாம் நினைக்கிறேன். பண்ண முடியாது. ஏன் முடியாது. அவங்கெல்லாம் மாதிரியே கண்டென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு காப்பிடுவாங்க. அந்த கதவை திறந்தா இருக்குது. இல்ல பூட்டிட்டு வந்துச்சாங்க. இது வரும்போது பார்த்தோம். போக ஆச்சே, வெசாட்டி ஒன்று செய்யும் வந்தா அவங்க எல்லாரும் அந்த வழியில தான் வராங்க. அங்கிட்டு போயிருமா? பாத்ரூம் அங்கிட்டு தானே வச்சிருக்கோம். எல்லாம் இடிச்சு சரி பண்றாங்க போல. அங்க இருந்த மாதிரி தெரியலையே பாத்ரூம். நான் வெயில்ல நிக்க போறேன். அது அங்கிட்டு தான் இருக்கும். அங்கிட்டு தான் பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் அங்கிட்டு தானே இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்களா? அந்த பாருங்க, பார்க்குக்குள்ள இருக்குல்ல ரயில்வே ஸ்டேஷன். ஸ்டேஷன் மட்டும் இருக்கு, ரயில்வே காணும். எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் மரம்லாம் ஒன்றும் இது பண்ணல. ஆனால் 2 3 நிறைய மரம் பாருங்களேன். தமிழ் இல்லை போல. சார் வேர் இஸ் த ரெசல்ட்? அப்போ இங்கிலீஷாக இருக்கும். அவசரம் போல. சும்மா காலில் மாட்டிக்கிச்சு. நடக்கிறதே கால் வலிக்குது. நீங்க தானடா வாங்க பூங்காக்கு போவோம். ஹலோ நாய், அங்கே பாருங்க தண்ணிக்குள்ளே போய் ஒரு மாடு இருக்குது. ஆச்சு இது என்னது? அது ஆச்சு அது என்னது? செடிங்க இது என்னது? தண்ணி கலந்து இயற்கை செடி மாதிரி இருக்கு. ஆச்சு அந்த ஆறுல நடந்து அங்கிட்டு போனால் என்ன இருக்குன்னு தெரியுமா? ஆறுல நடந்து அங்கிட்டு போனால் பெருமேட்டுக்கு போயிடலாம். இந்தா இதில் இறங்கலாம். இப்படி போய் இதுக்கு போய் இறங்க அப்படி நடந்து போக. ஸ்விம்மிங், நீச்சல். இல்லை இந்த வண்டியில் போகலாம்.
இதான் நான் ரயில்வே ஸ்டேஷன்னு சொன்னேன். இதுதான் ரயில்வே ஸ்டேஷனா? பார்க்க ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தானே இருக்கு. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். மேக்கர்ஸ்ல இதான் இங்கிட்ட தான் எங்கேயோ ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. சேர்ல உட்காருமா? சேர்ல உட்காருமா? இல்லை நீ வேணா உட்காரு, நாங்கள் வேணா நடக்கும். அதுதான் நாங்கள் வீடியோக்காக என்னனாலும் பண்ணுவோம். எல்லாரும் மேட் பிரதர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புக்கும் அந்த பாருங்க மகாத்மா பஸ் இன்னும் எல்லாத்தையும் உடச்சு போட்டாங்க. ஒன்றுமே இல்லை. இது பார்க்குற இங்கே தானே இங்கனக்குள்ளே தான் ரெஸ்ட் ரூம் எங்கேயோ இருந்துச்சு. இல்லையா? இது என்ன இப்படி இருக்கு? இது என்னது? போய் ஒரு ராத்திரி விட்டு உங்களுக்குமா? ஆமாடா, தண்ணி வேற ஒரு கிளாஸ் குடிச்சிட்டேன்டா. இந்த பாருங்க வெயில் கொளுத்தி அடிக்குது. என் மூஞ்சி இப்படிட்டு வெயிலில் இருக்க முடியல. இருந்தாலும் கால் வேற ஒரு பக்கம் வலிக்குது. அவள் எங்கே உட்காந்துருக்கான்? அது நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன். இப்போ நிதிஷ் என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம். ஓகே, அது நீங்கள் உட்காரு, நான் போய் நில்லுங்க. வா ஆமாம் கூப்பிட்டாங்க, அங்கிட்டு வருவீங்க. அங்கே என்னடா நடக்க வேணாமாடா, இங்கேயே உட்காந்துருப்பியா, நாங்கள் போயிட்டு வரோம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் அங்கிட்டுன்னு பார்ப்போமா? 180 மில்லி மீட்டர். கிலோமீட்டர் கிடையாது, 1 கிலோமீட்டர். வாடா, யாரு கண்டுபிடிச்சிட போறாங்களா? நீ கொஞ்சம் சேர்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ கண்டுபிடிச்ச? இங்கேருந்து பார்த்தேன். 100 அங்கேருந்து பார்த்தேன். அமைதி வந்துட்டேன். டெலஸ்கோப் இருக்க மாதிரி இருக்கு. இதுலேருந்து ஏறி குதிச்சா வெளியே போயிடலாமே. ஆனால் உனக்கு அந்த அறிவு கிடையாது. இங்கேருந்து நான் ஏறி குதிக்க முடியாது. ஏறலாமே, இது ஏறி உட்காரலாம், குதிக்கலாம். படுக்கலாம். இங்கே தான் ஊட்டி தங்கிட்டோம். இப்படியே வராங்க, இப்படியே வந்துட்டு ஏனையானவே வேகும் போல் வந்தாயா, என்னையானவே வேகும் போல் வந்தாயா. அச்சே, ராயல் என்ஃபீல்டு எவ்வளோ தூரம் இருக்கு? அங்கே போய் நீங்கள் எப்படினாலும் இது பண்ண முடியாது. போக முடியாதா? அங்கிட்டு வழியே கிடையாது. என்னடா கிடையாதுன்றான். எங்கிட்ட வழி இருக்குன்னு தானடா உள்ளே கூட்டிட்டு வந்தாங்க. கேகே நகர் அச்சே, எஸ்பிகே ஹோட்டல் இங்கே தான் இருக்கு. அங்கனுக்குள்ள நம்ம பிடிச்சோம். இப்போ திருப்பி அங்கிட்டு தான் போகணும், வரீங்களா? ஏன்னா அங்கதான் பானிபூரி இருக்கும். என்னடா நீங்க நான் இங்கிட்டு இருக்குன்னு இங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன்டா. இப்படி வந்து நான் அங்க போய் அங்க இருந்து வெளியே போகவாடா அவரா? என்னடா அச்சே, நித்திய ஷார்ட்கட் கூட்டிட்டு அந்த மாதிரி கூட்டிட்டு வருவான். இப்படி போனா ஷார்ட்கட்ல போக முடியாது. அச்சே, பானிபூரி வேணுமா வேணாமா? எனக்கு வேணும். அச்சே வாங்க, இங்கிட்டு தான். ஓகே, நீங்க உட்காருங்க, நான் இங்க எனக்குள்ள நடந்துட்டு இருக்கேன். ஏய் உட்காருடா. அச்சே, வீடியோ விட்டுட்டு போறீங்களேடா. அவன் உட்காந்துருப்பான், நான் ரவுண்ட் அடிக்கிறேன். இந்த பாருங்க, பார்க் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கு. அவங்க முடியலன்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பிளேயராக ஆச்சு அவுட் ஆனாங்க. இப்போ செகண்ட் பிளேயராக நிதிஷ் கூப்பிட்டுட்டாங்க ஆச்சு. அதனால
வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வெயிலில் நிற்க வேண்டியதுதான். வேறு அங்கே பாருங்கள் பஸ்ஸஸ்லாம் இருக்குது. பஸ்ஸு நிறைய இருக்குது. அங்கிட்டு ஃபுல்லாமே ரிவர் தான். அப்புறம் இங்கே பாருங்கள் சன்னு கொளுத்துறது. வா நானும் ஒன்றுமே செய்ய முடியாது, பயங்கர வெயில். கால் வேற பயங்கர வலி. உட்காந்தா நம்மளால் இது பண்ண முடியாது. சேலஞ்சு உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு வெயிலில் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாருங்க மூஞ்செல்லாம் பாருங்க பயங்கரமாக இருக்குது. காலெலாம் பயங்கரமாக வலிக்குது. முள் வேற குத்துது. இந்த பாருங்க. அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது என்னன்னு தெரில, ஷூட்டிங் நடக்குது என்னன்னு தெரில, சுத்தமாக புரியலை. ஒன்றாரம் வெளியே நிற்கிறேன். அப்போ முள், அப்போ எவ்வளோ பெரிய முள்ளுன்னு பாருங்க. காலை வேற கீச்சிட்டு பார்க்கு செமையாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அந்த பாருங்க பார்க் இப்படி ஃபுல்லாக உடச்சி என்னென்னமோ பண்ணுறாங்க. டிராக்டர் இது வருது ஒன்றும் புரியலையே. பாருங்க எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன கூப்பிடுறீங்க? தீபக் எப்போ வரான்? அது நீங்கள் எப்படி போங்க, நான் சுற்றி வரேன். இங்கே பாருங்க இருக்கு, அங்கே இருக்கு. பாருங்க இப்படி பயங்கர கால் வலி, மூஞ்ச ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு இருந்தா. மரம் இருக்குங்களா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, ஆனால் கால் வலி பயங்கரம். ஃபுல்லாக நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அவங்க 2 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. சேலஞ்சை முடிக்காமல் நான் விட மாட்டேன். போலாம் வாங்கிட்டு நம்மளும். இப்போ அங்கே தான் வெயில் அடிக்கும், அங்கே தான் வெயில் அடிக்குது. வாங்க வாங்க போகலாம் போகலாம். இன்னும் இப்படி கிடக்கு. கல்லெல்லாம் வச்சிருக்காங்க வழி. ஒரு குருடு மாறாலும் வழியாக இருந்தாலும் போகணும்ல. பாருங்க கல் கூட அவுட் சைடே உடச்சிட்டாங்க.
வேணா வாங்கிக்க. இறக்கி வாங்க. வாங்கடா. அங்கிட்டு போகும் போனாலும் நம்ம வீடு தான் வரும். நாங்க அங்கிட்டே ஒண்ணு போவோம். இங்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம வீடு இருக்குல்ல அந்த சைடு போகணும். அங்கிட்டு போனா நிறைய கடை இருக்கும். இங்கிட்டு இந்த சைடு வீட்டுக்கு தானே சரி போவோம். அதான் எப்படி நான் இதுல என்ன இங்க விடுங்க, என்ன இங்கிட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸுக்காக நான் இந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஓகே ஓகே. நீ வெளியில போ. நீ அப்புறம் நிழல்ல வர. மூஞ்ச பாருங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு மட்டும் போகணும். 2 பேரும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்த தக்காளி மாதிரி. இங்கிட்டு போனா அப்படியா? இங்கிட்டு போயிடு. ஆ லெஃப்ட் ரைட்டா லெஃப்டா? ரைட்டா. ரைட்டு போனால் ரோட்டுக்கு போவோம். எப்படி போகணும்? உனக்கு எப்படி போகணும்னு சொல்லு. எனக்கு ரைட். அப்போ நீ ரைட்டு போ. ரைட்டு போய் இன்னொரு ரைட்டு போய் லெஃப்ட் போகணும். லெஃப்ட் போய் அதே இதுலேயே லெஃப்ட் உள்ள நல்லா போனால் பார்க்க போவேன். அதான் அதுதான் நானும் சொல்கிறேன். நான் திறந்துக்கிட்டு இருக்கு. ஆச்சு எனக்கு மான்ஸ்டர் வாங்கி தருவீங்களா? இப்போ மட்டுமா ஆச்சு? எனக்கு மான்ஸ்டர் மயில்